ரன்வீர் சிங் துரந்தர் படத்தின் மூலமா உலக லெவல்ல தெரிஞ்சிருக்கிறாரு. பல தலைவர்கள் நான் துரந்தர் படத்தை கண்டிப்பா பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி. இதுல வேலை துரந்தர் 2ல மோடியை கொண்டு வந்துட்டாங்களா, இரு நேரத்துக்கு ரன்வீர் சிங்கை யாருன்னு பார்த்திருப்பாங்க. கண்டிப்பா பல தலைவர்கள் பாராட்டியிருப்பாங்க. ஷாருக் கான் இஸ் த கிங், சல்மான் கான் இஸ் த கிங் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க அடுத்த 3வதா ரன்வீர் சிங் வந்திருக்காரு. அப்படி ரன்வீர் சிங் இந்த அளவுக்கு வர்றதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணிருப்பாரு, எவ்வளவு கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா இவர் ஒரு நெப்போ கிட் கிடையாது, ஆனாலும் கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இவரு நெப்போ கிட் கிடையாதுங்க. ஆனா இந்த ப்ரிவிலேஜ்டு கிட் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அம்மா அப்பா பயங்கரமா பிசினஸ் பண்றாங்க. அம்மாவோட கசின்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா சோனம் கபூரோட அம்மா. அதாவது தெரியும்ல, இந்த ஃபேமிலி நீங்க கண்டிப்பா பாத்திருப்பீங்க, தூம் தக் தனுஷோட ஆடிட்டு இருப்பாங்க பாருங்க. அவங்களுடைய அம்மா இவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ். ஓகேங்களா, இவருக்கு ஆனா டைரக்டா வாய்ப்பு கிடைச்சதுன்னா கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. என்னதான் இவர் உள்ள வரணும்னு நினைச்சாலும், நீ என்னதான் பிசினஸ் மேனோட பையனா இருந்தாலும் உனக்கு நடிப்பு இருந்தாதான் நான் உள்ள விடுவேன். அதாவது பாலிவுட்டோட ஒரு கண்ணாட்டம் என்னன்னா, நீங்க டைரக்டான நெப்போ கிட்டா இருந்தா தபக்கடின்னு குதிச்சிடலாம். ஆனா நீங்க இன்டைரக்டா தெரிஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி நமக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் கிடைக்கும். ஓகே இவரா அவரா அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொமோட் தான் கிடைக்குமே தவிர அவ்வளவு சீக்கிரம் உள்ள விட மாட்டாங்க. ஏன்னா நெப்போ கிட்ஸ் அப்படிங்கிறவங்க ப்ரிவிலேஜ் கிட் வேற அதிகமா இருக்காங்க. அதனாலதான் இங்க ப்ரிவிலேஜ் கிட்டுக்கு அவ்வளவு மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப ரன்வீர் சிங் ஆரம்பத்துல வரும்போது என்ன பாத்தீங்கன்னா, இங்க தமிழ்ல நானியும் இன்னொரு ஹீரோயினும் நடிச்சிருப்பாங்க. அந்த தும் தும் கல்யாணம்ன்ற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும். அதுல பாட்டு தான் ரிலீஸ் ஆச்சு, பாட்டு தான் ஹிட் ஆச்சு. ஆனா படம் ஹிட் ஆகல. ஆனா ஹிந்தில பாட்டும் ஹிட், படமும் ஹிட். அந்த படத்தோட பேர் என்ன பாத்தீங்கன்னா பேண்ட் பஜார் ஹாத் அப்படின்னு ஒரு பெரிய டைட்டிலோட வந்துச்சு. இந்த படத்துல அவர் நடிக்கும் போதே பாத்தீங்கன்னா அவரோட டான்ஸ், பாட்டு, ஹேர் ஸ்டைல், அதாவது ரன்பீர் கபூர் இருக்காரு பாத்தீங்களா, ஆலியா பட்டனுடைய கணவர், அவர் தான் ஒரு கிரஷ் மெட்டீரியலா இருந்தாரு. ஆனா இவர் டம்கடியே குதிச்சு ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்கா பண்ணும்போது ஹே ஹூ ஆர் யூ மேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் இவங்க மேல விழ ஆரம்பிச்சாங்க. ஆனா ரன்வீர் சிங்குக்கு படத்தினுடைய வாழ்க்கை பெரிய ஆதரவு கொடுத்தாலும் அவருடைய பர்சனல் வாழ்க்கை பயங்கரமா அடிபட ஆரம்பிச்சது. அனுஷ்கா சர்மாவோட ஆரம்பத்துல இருந்தே ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்ததா பேசப்பட்டுச்சு. அப்ப அனுஷ்கா சர்மா விராட் கோலியோடய க்ளோஸா இருந்தாங்க, ரன்வீரோடய க்ளோஸா இருக்காங்க அப்படின்னு பேச்சு அடிபடும் போது கரண் ஜோஹரோட அந்த காஃபி வித் கரண் இருக்கும்ல, அப்ப என்ன ஆகுதுன்னா இவங்க 2 பேருமே இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அப்ப ஏதோ பேசிட்டு இருக்கும் போது ரன்வீர் சொல்றாரு அனுஷ்கா பார்த்து, இந்த மாதிரி உன் பின்னாடி நக்கில்னா, எது பின்னாடி நக்கில்னா கூட நீ தப்பா எடுத்துக்காத அப்படின்னு போது அனுஷ்கா ஷாக் ஆகி போட்டு அடி நடிப்பாங்க. ஆக்சுவலி அது ஃபன்னியா தான் இருக்கும். ஆனா அனுஷ்காக்கு அங்க ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கும். இது போல ரன்வீர் 1-2 இடத்துல வாய விடல. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு 2017-18 சமயத்துல என்னன்னா நியூடா ஒரு போட்டோ ஷூட் நடத்தினார். அது மட்டும் அந்த மெயினா அது மட்டும் தான் தெரியல, மிச்சதெல்லாம் தெரியுது அப்பட்டமா. அது ஒரு பெரிய பேசும் பொருளா போய் என்ன இவன் எல்லாத்தையும் பைத்தியக்காரந்தனமா செஞ்சா இவன் சேர்ந்த எல்லாத்தையும் நாங்க ஒத்துக்கணுமா அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல இருந்து கண்டனம் வந்துச்சு. ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் வந்தப்ப விஷ்ணு விஷால் அந்த ட்ரெண்ட்ல ஆனாரு. ஆனா விஷ்ணு விஷால் அடிக்க மறந்துட்டாங்க. ஏன்னா விஷ்ணு விஷால் அப்ப பெரிய படங்கள்லாம் பண்ணல. அதுக்கப்புறம் தான் ராட்சசன் எல்லாமே வந்துச்சு. ஆனா ரன்வீர் சிங்கை போட்டு பொலந்து இவருக்கு யார படம் எல்லாம் கொடுக்காதீங்க. அதுவும் மெயினா அவர் நடிக்கிற கேரக்டர்ல இந்த ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர்ஸ், ராஜாவை ரெப்ரசென்ட் பண்ணி நடிக்கிறாரு, அலாவுதீன் கில்ஜியை ரெப்ரசென்ட் பண்ணி நடிக்கிறாருன்னா என்னதான் அவங்க பல விஷயங்கள் சொன்னாலும் அவங்க ராஜாக்கள் ஏதோ ஒரு நகரத்தை ஏதோ ஒரு இடத்தை ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு ராஜாவை காட்டும் போது இப்படிப்பட்ட ஒரு நடிகனை நீங்க எப்படி காமிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரோல்ல சிக்கினாரு, சர்ச்சையிலும் சிக்கினாரு. பெண்களுக்கு அறவே பிடிக்கவே இல்லை. ரன்வீர் சிங்கோட நேச்சரே என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல இவர் என்னதான் பிளே பாய் அப்படி இப்படின்னு இவர் மேல கமெண்ட் வந்தாலும் அடுத்து அவரோட செகண்ட் பார்ட் அப்படி அமையல. படங்கள் என்னதான் ஒரு சிலது மேல போனாலும் கீழே வந்தாலும் அவருடைய ஸ்டேட்டஸ் மட்டும் தனியா இருந்துச்சு. அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரன்வீர் சிங் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் அவர் ஒரு இடத்துல நிக்கவே மாட்டாரு. அவர் அந்த இடத்துக்கு வந்துட்டாவே அவர் சுத்தி இருக்கிறவங்களும் அவ்வளவு மகிழ்ச்சியா வச்சுப்பாரு. அதாவது முதல்ல பார்த்த இந்த ரன்வீர் சிங் இப்படி இருக்காரா அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்துச்சு. ஏன்னா எந்த ஃபங்க்ஷன், அது அவரோட ஃப்ரெண்டு ஃபங்க்ஷனா இருக்கட்டும், இல்ல அவரோட ஃபேன் ஃபங்க்ஷனா இருக்கட்டும், இல்ல ஒரு கல்யாணத்துக்கு ஒரு புக் பண்ணி இந்த நடிகர்கள்லாம் ஆட வைப்பாங்க பாத்தீங்களா, அதுக்கு புக் பண்ணாலும் தன்னை சுத்தி இருக்கிறவங்கள அத்தனை பேரை ஒரு ஹாப்பியா வச்சுப்பாரு. ஈவன் ஒரு தனியார் நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா டிடி ஆங்கரிங் பண்ணும்போது பொதுவாகவே ஆங்கர்ஸை பெருசா கவனிக்க மாட்டாங்க. ஆனா ரன்வீர் சிங் முட்டி போட்டு முத்தம் கொடுத்தாரு. சோ இதெல்லாம் பார்க்கும்போது ரன்வீர் சிங் இவ்வளவு பெரிய நல்ல மனுஷனா அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அடுத்து ஒரு சர்ச்சை தான் காந்தாரா. துரந்தர் 1 படம் என்னதான் அவ்வளவு பெரிய ஹிட் கொடுத்தாலும் பெரிய பேர் வாங்கி கொடுத்தாலும் காந்தாராவோட ரியாக்ஷன்லாம் மேடையில பண்ணி பார்த்தது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா போய் முடிஞ்சது. அதனால ரன்வீர் சிங்கோட படங்கள் எல்லாம் தடை பண்ணணும். ரன்வீர் சிங்கோட துரந்தர் 2 படத்தை நாங்க பார்க்க மாட்டோம். ரன்வீர் சிங் வேலைக்காகாத ஒரு ஆளு, பிற கடவுளை மதிக்க தெரியாதவர் எப்படி நாட்டுக்காக தேசபக்தியா நடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பல கமெண்ட்ஸ் வச்சாங்க. லைன் பை லைன் கமெண்ட்ஸ் வர அவர் ஸ்டோரியில போட்டா ஐயோ மன்னிச்சிடுங்க எனக்கு தெரியாம நான் பண்ணிட்டேன், அவர் தான் ஹைப்பர் ஆக்ட் வச்சே தெரியாம நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது கூட மக்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்க இல்ல அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும்
துரந்தர் 2ல இன்னைக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் கரெக்ஷன் பண்ணி எங்கேயோ போயிடுச்சு. அதெல்லாம் வந்து இந்த கட்டத்துல நீங்க இதே ஸ்டேஜ்ல ஷாருக் கானை நீங்க வச்சு பார்த்திருந்தீங்கன்னா அவர் கூட அவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டாரு. ஆனா ரன்வீர் சிங் இவ்வளவு தூரம் வந்தது வந்து மிகப்பெரிய விஷயமா வந்து கருதப்படுது. இதையும் தாண்டி ஆரம்பத்துல மாடலா வரணும் தான் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாரு. காலேஜ்ல என்னதான் அமெரிக்கால நல்ல வசதியான இடத்துல படிச்சாலும் ஈவினிங் ஸ்டார் பக்ஸ்ல வேலை செஞ்சு அதுல இருக்கிற காசு எடுத்துட்டு வந்து மாடல், அதாவது உங்க குடும்பமே வந்து பிசினஸ் பண்றவங்க, நம்ம பையன் மட்டும் மாடலிங் பண்ணா விட்டுருவாங்களா? அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டாங்களே. என்னதான் அவ்வளவு காசு இருந்தாலும் ஸ்டார் பக்ஸ்ல வேலை செஞ்சு அந்த காசு எடுத்து வந்து மாடலிங்ல போட்டு மாடல்ல செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு தனியார் பாலிவுட் ப்ரொடக்ஷன் பிலிம்ஸ்ல வந்து இவர் செலக்ட் ஆகி இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்தது ஒரு பெரிய விஷயமா கருதப்படுது. இவர் நெப்போ கிட் இல்ல, ஆனா பிரிவிலேஜ் கிட் சொன்ன காரணம் இப்ப உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். சோ ரன்வீர் சிங்கோட இவ்வளவு பெரிய வளர்ச்சி இருந்தாலும் முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் தீபிகா படுகோனோட மேரேஜ் தான். இருவரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டது, அதுவும் ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா தீபிகா படுகோனோட கண்ணீரை எடுத்து அவர் டேஸ்ட் பண்ணது, இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு மேரேஜ் வந்து நடக்கவே நடக்காது. ரன்வீர் சிங் தீபிகா படுகோன் மேல இவ்வளவு அப்சஸ்டா இருக்காரு. அதாவது வந்து நீ நடக்கிற பாதை கூட நான் பாத்துக்கிட்டே வருவேண்டி அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல்கள்ல சொல்லுவாரு பாருங்க. அது ரன்வீர் சிங் நிஜமாவே பண்ணுவாரு. ஏன்னா தீபிகா படுகோன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜோசியம் நடத்துற ஷோங்க, அதுல தீபிகா படுகோன் கார்டு எடுப்பாங்க. அதுல அந்த ஜோசியம் பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க நடக்கிற இடத்த அவங்க அப்படியே பூ போல மாத்திட்டு வருவாங்க, உங்களை அப்படி பச்சு பார்த்துப்பாங்க, உங்க மேல அவ்வளவு பைத்தியமா இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு கணவர் தான் உங்களுக்கு அமைவார் அப்படின்னு சொன்ன மாதிரியே ரன்வீர் சிங் அதுக்கப்புறம் அமைஞ்சிட்டாரு. ஸோ ரன்வீர் சிங் மாதிரி ஒரு ஆள் எக்ஸ்ட்ராவர்ட் ஹஸ்பண்ட் இருக்கும் போது லைஃபுக்கு பஞ்சமே இல்லை, என்ஜாய்மெண்ட்டுக்கு, அந்த மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா ரன்வீர் சிங்கோட இந்த துரந்தர் சைடு வந்து யாருமே இவ்வளவு தூரத்துக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதுவும் ரன்வீர் சிங்கை இன்னைக்கு பெரிய ஆக்டரா மாத்திருக்கேன். ஏன்னா இதற்கு முன்னாடி எடுத்த படங்கள் எல்லாமே அவருக்கு ஒரு ஹிட் கொடுத்துருக்குமே தவிர மேசிவ் ஹிட்டா ஷாருக் கான் லெவல் கொடுக்குறனாலும் இந்த படம் அடிச்சு காமிச்சிருக்கு. அதனால என்னவோ ரன்வீர் சிங் படத்தை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. இவரால யஷ் படம் நிறைய படங்கள் வந்து தள்ளி போச்சு. ஆனா நம்ம யூத் படம் தான் வந்து அவர் ஒரு தனி வினர் ஆயிட்டாரு, அவர் கேம்ல சேர்த்துக்கோட்டா. ஆனா ரன்வீர் சிங் வந்து இன்னைக்கு பெரிய லெவலில் வந்திருக்கிறது வந்து இந்தியாவில எல்லாரும் பாராட்டுறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரன்வீர் சிங் வின் ஆயிட்டாரா, இல்ல ரன்வீர் சிங் இதுக்கப்புறம் இந்த மாதிரி படங்கள் நடிக்கிறது அவாய்ட் பண்ணிட்டு அவர் இதுக்கு வேலைக்காகல அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டாக்ஸிக் பாயிண்ட்ஸ் இருப்பீங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.